இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வைசர்ஸ்னு சொன்னால் திவ்யாவோட ஃப்ரெண்டு ரித்திகா. ரித்திகா தமிழ் செல்வி நம்ம எல்லாருமே பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்துருப்போம். 2 பேரும் ஒன்றா நடித்தாங்க. நான் ரித்திகா தமிழ் செல்வியோட பெரிய ஃபேன். ஃபார் சம் ரீசன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். சீரியல் ரோலுக்காக இல்லை, அவங்கள ஜென்ரலி எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கும். அதை அவங்க இன்னுமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அழகான மெசேஜஸ் வந்து திவ்யாவுக்கு கொடுத்தாங்க. நீ எவ்வளோ தான் நியாயமான விஷயங்கள் பேசினாலும், எவ்வளோ சரியான விஷயங்கள் பேசினாலும், நீ பேசுகிற விதம் ரூடாக இருந்து உன்னோட டோன் ரூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது யாரும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு பர்ஃபெக்ட் அட்வைஸ் திவ்யாவுக்கு. இந்த ரூடு டோனால் தான் அவங்க பேர் எல்லாத்தையுமே கெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஒரு காட்டுக்குள்ளேயே சிங்கம், நரி, குரங்கு, கழுகுன்னு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் கூட்டமாக வாழுதா தனியாக வாழுதான்னு நீ பாரு. சிங்கம் தனியாக வாழ்ந்தால் மட்டும்தான் சிங்கமாக முடியும், கூட்டமாக வாழ்ந்தால் மற்ற அனிமல்ஸ் மாதிரி தான் ஆக முடியும். நீ எந்த கூட்டத்தில் இருக்க அப்படிங்கிறதையும் நீ பார்த்துக்கோ. ஒருவேளை நீ இந்த கூட்டத்திலே இருந்தேன்னா நீ ஒரு நாள் காணாமலே போயிடுவ. அப்புறம் சுற்றி சுற்றி பாரு, இந்த கூட்டத்தில் இருக்கிறனால உனக்கு நல்லதா இல்லை உன் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லதான்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் குரூப்பிசம் உடைக்க போகிறேன்னு சொல்லி தான் நீ உள்ளே போன. நீ மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி சொல்லி தான் போனீங்க. ஆனால் நீங்களே இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் ஒரு குரூப்பிசம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லதுக்காக குரூப்பிசம் பண்ணால் தப்பில்லை அப்படின்னு இருந்தாலும் அது வெளியிலேருந்து பார்க்க குரூப்பிசம் மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெயினாகவே உன் கூட இருக்கிறவங்க உனக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் திவ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் நல்லா தெரிஞ்ச திவ்யா அப்புறம் எங்கேயோ காணாமல் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப குழப்பிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் திவ்யாவை வந்து கொஞ்சம் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் கமருதீன் மாதிரி தான் பார்ப்பேன். அவங்களுக்கு அவ்வளோ அறிவு வந்து இருக்கான்னு கொஞ்சம் சந்தேகம்தான். டைரெக்டாக சொன்னால் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ரித்திகா வந்து ரொம்ப இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தூரம் புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் புரிஞ்சுக்கிட்டு விளையாண்டா அது திவ்யாவுக்கு ரொம்ப நல்லது. அந்த ரூடு டோனால் அவங்களோட நல்ல குணங்கள் எல்லாமே காணாமல் போயிடுது. அந்த ரூட் டோனை தாண்டி அவங்களோட நல்ல மனசு சில பேர் மட்டும்தான் பார்க்குறாங்க. அது திவ்யாவுக்கு புரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.